இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் சாதிகள். இந்தியாவில் சாதிகள் என்னது? சாதியை பற்றிய புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு. நிறைய அமைப்புகள் சாதியோட வேர் என்ன, சாதி எப்படி உருவாச்சு, அதோட வளர்ச்சி என்ன, அதோட செயல்பாடுகள் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருந்தாலும், பொதுவாகவே இந்த சாதிய பாகுபாடு, சாதிய பிரச்சனைகளை முன்னெடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நம்ம ஒருத்தரை தவிர்த்துட்டு போகவே முடியாது. ஆமாம், அவர் தான் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் எழுதின புத்தகத்தில் இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற புத்தகம் கட்டுரை வடிவில் மானுடவியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய, அதாவது ஆந்த்ரோபனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், மனிதர்களை பற்றிய, மனிதர்கள் வேறு என்ன, மனிதர்கள் எங்கேருந்து உருவானாங்க, மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு மனிதர்களோட தொடக்கத்தை பற்றியும் மனிதர்களோட வளர்ச்சி, அவரோட பரிணாமங்கள், இது எல்லாத்தையும் படிக்கக்கூடிய அந்த ஒரு துறை தான் மானுடவியல். அந்த மானுடவியல் துறை மாணவர்களுக்கு மத்தியில், அதுவும் மானுடவியல் ஆராய்ச்சி துறை, ஸோ இளங்கலை முதுகலையை தாண்டி பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய மானுடவியல் ஆராய்ச்சி படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினால கட்டுரை வடிவில் வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தகத்தில் பழைய கால நாகரிகங்களை பற்றி ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கிறாரு. ஸோ பாம்பி அப்படிங்கிற அந்த நகரத்தில் சிதைவு நடந்திருக்கு. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரியே பாம்பி அப்படிங்கிற ஒரு நகரம் ரோம் நாகரிகத்தோட மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. அந்த நகரம் புதையுண்ட நகரம். அது அங்கே இருக்கக்கூடிய அந்த எரிமலையோட சாம்பல், எரிமலை வெளியிடக்கூடிய அந்த சாம்பலால் புதையுண்ட நகரம். அந்த நகரத்தை நாம் பார்க்கும்போது அதில் நமக்கு எப்படியெல்லாம் ஒரு அங்கே வாழ்ந்த மக்களோட எச்சங்கள் கிடைக்குமோ அதே போல் பல எச்சங்கள் இருக்குது. அந்த எச்சத்தில் அவர்களை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் அவர்களோட பழக்க வழக்கங்களில் சாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் சாதிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அவர் நேரடியாக எடுத்துக்கிட்டது என்னென்னா, சாதியை பற்றிய ஆராய்ச்சியாளர்கள், சாதியை பற்றி இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூற்றெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த கூற்றெல்லாம் அவர் முன்வைக்கிறாரு. ஸோ முதல்ல அவர் என்ன கூற்றை முன்வைக்கிறாருன்னா, பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய செனாட்னு இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர் சாதியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சாதிங்கிறது என்னென்னா ஒரு குறுகிய மன்றம், ஆட்சி மன்றம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான கோட்பாடுகளை வகுத்து கொண்டு, அவர்களுக்கான நெறிமுறைகளை உருவாக்கி கொண்டு, அவர்களுக்கான திருமண சடங்குகள், அப்புறம் அந்த தீட்டு விஷயம் மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்கள நிர்வகிச்சுக்கிட்டு, அவர்களில் ஒரு தலைவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அந்த இனக்கூட்டம் இன்னொரு இனக்கூட்டத்தோடு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாமல் அவர்களோட பழக்க வழக்கத்தில் தனிமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் சாதி அப்படின்னு செனாட் சொல்கிறதா அம்பேத்கர் முன்வைக்கிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நெஸ்ஃபீல்டு அப்படிங்கிற இன்னொரு ஆராய்ச்சியாளரோட கூற்றையும் முன்வைக்கிறாரு. அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, செனாட் சொன்ன அதே கருத்தை எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டோடு சேர்த்து சொல்கிறாரு. அது என்னன்னா, அவர் தீட்டு சம்பந்தமான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். இந்த நெஸ்ஃபீல்டு ஒரு சாதி இனக்கூட்டம் இன்னொரு சாதி இனக்கூட்டத்தோட உணவு அருந்துதல், தண்ணீர் குடிக்கிறது, இந்த மாதிரியான பொதுவான விஷயத்தை தவிர்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடுகளை உருவாக்கிப்பாங்க. அதுதான் சாதி அப்படிங்கிறத நெஸ்ஃபீல்டு சொல்கிறதா அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்புறம் ரிஸ்லி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் சாதியை பற்றிய சில கூற்றை முன்வைக்கிறாரு. அந்த சாதியை பற்றிய கூற்றை முன்வைக்கும் போது ரிஸ்லி சொன்ன கூற்று சாதிக்கு மூலம் எதிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அம்பேத்கர் முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, தொழில்முறையில் தான் சாதி உருவாச்சு அப்படின்னு ரிஸ்லி சொல்கிறதா அம்பேத்கர் சொல்கிறாரு. ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இனக்கூட்டமும் தனித்தனியாக இருந்துக்கிட்டு, எங்கள் முன்னோர்கள் இந்த தொழிலை செய்தார்கள், அந்த தொழிலின் வழியாக வந்தவர்கள் நாங்கள் அந்த தொழிலின் பெயரையே சாதியாக வச்சு எங்களுக்குள்ள ஒரு கோட்பாட்டை உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்லி சொன்னதாக அவர் சொல்கிறாரு.
அப்படி எந்த தொழிலையும் சாராதவர்கள் ஆனால் அவர்களுக்குள்ள சாதி இருக்குது, அது எப்படி வந்திருக்கோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக வேட்டை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வேடுவர் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேய்ச்சல் சமூகத்தில் சேர்ந்தவர்கள் வந்து ஆயர் குலம். இந்த மாதிரி தொழிலை அடிப்படையாக கொண்ட சாதி இருக்குது. ஆனால் சில சாதிகளுக்கு அவர்களுக்கு என்ன தொழில்னே தெரியாது, ஆனால் அவங்க அதை பின்பற்றிட்டு இருப்பாங்க, அந்த சாதி அமைப்பை பின்பற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ரிஸ்லி சொல்கிறது அம்பேத்கர் சொல்கிறாரு. அவர்கள் தன்னுடைய முன்னோர்கள் அல்லது தனக்கு முன்னால் இருந்த புராண கதைகளில் இருந்த முன்னோர்கள் இதை செய்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. அவர்கள் தங்களை இந்திர குலத்திலிருந்து வந்ததா சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க நம்புகிறாங்க நாம் வந்து புராண கதையில் இருக்கக்கூடிய இந்திரன் அப்படின்னு அவங்களோட வம்சாவழியிலேருந்து நம்ம வந்ததாக நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர்களை இழிவுபடுத்துறதுக்காக கிடையாது. அவங்க எப்படி அந்த சாதி அமைப்பை நம்புகிறாங்கன்றதை ரிஸ்லி சொல்கிறது அம்பேத்கர் சொல்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த சாதிய அமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாதிய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத முன்வைக்கிறதுல ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை அம்பேத்கர் நம்புகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகமன முறை. அகமன முறை தான் வந்து சாதிய இறுக்கத்தை இன்னமும் இறுக்கமாகவே வச்சுருக்கு. அந்த கட்டுப்பாட்டை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு தான் வந்து சாதி. அந்த சாதி அமைப்பில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் மிக முக்கியமான கட்டுப்பாடாக அகமன முறை இருக்குது. அகமன முறை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூக கூட்டம் அந்த சமூக கூட்டத்துக்கு உள்ளேயே திருமண உறவுகளை மேற்கொள்ளுவாங்க. ஒரு சமூக கூட்டம் இன்னொரு சமூக கூட்டத்தோட புறமண முறை, அதாவது சமூகத்திலிருந்து வெளியே திருமண சடங்குகளில் ஈடுபட மாட்டாங்க, திருமண சம்பந்தத்தில் ஈடுபட மாட்டாங்க. இதுதான் வந்து அகமன முறை. இந்த ஒரு விஷயந்தான் வந்து சாதியை இன்னமும் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதா அம்பேத்கர் நம்புகிறாரு. அவர் இந்த கட்டுரையில் அதை தான் முன்வைக்கிறாரு. அந்த அகமன முறை வந்து இந்தியாவுக்கு புதிதான ஒன்று தான். இந்தியாவில் ஆதி காலத்தில் இருந்தே, அதாவது இந்தியா நாகரிக தொடக்கத்தில் இருந்த அந்த அகமன முறைகள் உருவாகலை. அந்த அகமன முறைகள் ஒரு குறிப்பிட்ட குழுவில் இருக்கக்கூடிய அந்த முறைகளை இன்னொரு குழுவும் பார்த்து கற்றுக்கிட்ட அந்த ஒரு முறை தான் வந்து அகமன முறைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அகமன முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி அம்பேத்கர் முன்வைக்கிறாரு. அகமன முறையில் என்னெல்லாம் இருக்கும்? இப்போ உதாரணமாக அகமன முறையில் சில ஒழுக்க கோட்பாடுகளை அவங்க முன்வைப்பாங்க. உதாரணமாக ஒரு கணவன் மனைவி அகமனம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க கூட்டத்துக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கணவனோ மனைவியோ இருந்தால் அவர்களை எப்படி அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க மீறாமல் பார்த்துக்கணும். உதாரணமாக ஒரு கணவன் இறந்துட்டாரு, மனைவி வந்து தனித்து விடும்போது அவர்கள் வேறு ஒரு சாதியில் கலப்பாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சதிங்கிற கோட்பாட்டில் கணவனை எரிக்கும் போது மனைவியும் தள்ளிவிட்டு எரிக்கிற அந்த பழக்கத்தை பற்றி முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயலாக அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சதின் விளைவாக சதி அந்த சதிங்கிற அந்த திட்டத்தில் இருந்து அதை கைவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக விதவை முறை அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு உயிரை கொல்றதை விட அவர்களுக்கு தங்களுடைய கோட்பாட்டின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சடங்குகள் அப்படிங்கிறத கட்டாயமாக அந்த விதவை பெண்ணுக்கு புகுத்தி அவர்களை கட்டாய விதவையாக வச்சிருக்கிற அந்த விஷயத்தை பற்றியும் அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாதியோட வேர் எப்படி இருக்கும், சாதி எங்கேருந்து உருவாகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அம்பேத்கர் சொல்கிறாரு. அந்த சொல்லும் போது அவர் எதை சொல்கிறாருன்னா, சாதிய முறை வந்து இப்போது சாதிய முறை தொடக்க காலத்திலேருந்தே இருக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. தொடக்க காலத்திலேருந்து சாதி முறை கிடையாது. ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள் இந்த மாதிரி அந்நியர்கள் இந்தியாவுக்கு உள்ளே வராங்க. இந்தியாவிற்கு உள்ளே வந்து அவர்கள் ஒவ்வொரு இனக்கூட்டமாக தங்கியிருந்து அவர்களுக்குள்ள பழக்கங்கள் ஒன்றாகி அது வந்து ஒரு பொதுவான பழக்கத்தில் இருந்து அவர்களோட தனித்தன்மையான பழக்கங்கள்லேருந்து கலந்து தனித்தன்மை பழக்கங்கள்லாம் ஒழிஞ்சு ஒரு பொதுவான பழக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஒரு புது பழக்கங்கள் உருவாகுது. அதுதான் வந்து அந்த அகமன முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து தங்களை தனித்து காட்டுவதற்காக, தங்களை மேலானவர்களாக காட்டுவதற்காக சிலரை கீழானவர்களாக தள்ளிவிடுறாங்க. உதாரணமாக ஒரு இனக்கூட்டம் நாங்கள் வந்து
எந்த ஒரு இனக்கூட்டத்துக்கிட்டையும் நாங்கள் திருமண உறவை வைக்க மாட்டோம், எங்களுக்குள்ளே தான் வச்சுப்போம்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இனக்கூட்டம் வெளியேறி அந்த இனக்கூட்டம் அந்த நடைமுறையாக பின்பற்றுறாங்க. ஸோ இது அவர்களை பார்த்து உயர்வானவர்களாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ், அதாவது பிராமணர் அல்லாதோர். ஸோ இந்த முறையை பிராமணர்கள் கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு அப்படின்னு அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் முன்வைக்கிறாரு. அவர் இந்த அகமண முறை பிராமணர்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பித்தது. அதை பார்த்து மற்ற சமூகத்தினர் பிராமணர் அல்லாதோர் அவர்களும் அது நல்லா இருக்குது, அவங்க பிராமணர்கள் உயர்வானவர்களாக காண்பிச்சுக்கிறாங்க, அதே போல் நாமளும் இந்தந்த பண்பாடுகளை பின்பற்றுவதன் மூலமாக பிராமணர் போலவே நாமும் உயர்ந்தவர்களாக சமுதாயத்தில் பார்க்கப்படுவோம் அப்படின்னு நம்பி அந்த பழக்கத்தை பிராமணர் அல்லாதோர் பின்பற்றுவதாக அம்பேத்கர் இந்த கட்டுரையில் தெளிவாக சொல்கிறாரு. இது அவரோட பார்வை தான். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி அவரே இந்த புத்தகத்தோட முடிவில் சொல்லியிருக்காரு. இது என்னுடைய கருத்து, சாதி எப்படி உருவாச்சின்னு என்னுடைய அனுமானமும் நான் படித்தவற்றை நான் ஆய்ந்தவற்றை முன்வைக்கிறேன். இதை பற்றிய இன்னும் ஆராய்ச்சி தேவை அப்படிங்கிறத அம்பேத்கர் தெளிவாக முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிய முறை பிராமணர்கள்கிட்ட தொடக்கத்தில் அவங்க முன்னெடுத்து இருந்தாலும் அவர்கள் எல்லார்கிட்டையும் அதை திணிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் இனத்தொகையில் மிகவும் குறிப்பிட்டவர்கள். அவர்கள் மற்றவர்களை கட்டாயப்படுத்தியோ அவர்கள் இதை செய்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் திணித்திருக்க முடியாது. பிராமணர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறத பார்த்து பிராமணர் அல்லாதவர்கள் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிராமணர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சாதிய கோட்பாடுகளை உருவாக்கியது மனு அப்படிங்கிறாரு. அந்த மனுங்கிறவர் யார், அவரை பற்றி அந்த மனு எப்படி உருவானார், என்னென்ன கோட்பாடெல்லாம் மனு முன்வச்சாருங்கிறத அவர் சொல்லலை. அதை சொன்னவர் மனு, அதுக்கான திட்டங்களை அதுக்கான விதிமுறைகளை வகுத்தவர் மனு அப்படின்னு மனுவை பற்றி கோட் பண்ணிட்டு நகர்ந்து போகிறாரு. அப்படி இருக்குமானால் அந்த மனு மிகவும் தைரியசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு முன்வைக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை முன் வச்சு அதையும் இப்போ இன்னை வரைக்கும் இந்த மக்களை அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக ஒரு இனக்கூட்டத்தை உருவாக்கி கொண்டு போயிருக்காருன்னா அவர் எவ்வளவு தைரியமானவராக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத அம்பேத்கர் முன்வைக்கிறார் இந்த புத்தகத்தில். அது மட்டும் இல்லாமல் சாதிய வளர்ச்சி, ஸோ சாதி எப்படி படிப்படியாக வளர்ந்தது, சாதியோட வேர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அம்பேத்கர் ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கான தெளிவான விளக்கங்கள் இந்த கட்டுரையில் இடம்பெறல. சாதி எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான சாதிகள்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது, அந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இதை பற்றி இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரே தவிர அது எப்படி உருவாச்சு, அதோட ஆரிஜின் எங்கே, அது எங்கேருந்து வந்தது, எந்த பண்பாட்டின் மூலமாக வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் இன்னும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. ஒருவேளை இந்த புத்தகத்துக்கு அடுத்தபடியாக அவர் எழுதின கட்டுரைகளில் அதை பற்றி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஒரு சின்னதாக ரிவ்யூ மாதிரி சொல்லியிருக்கு. இந்த புத்தகங்கள் உண்மையாகவே நல்லா இருக்குது, அம்பேத்கரோட எழுத்துக்கள். ஸோ இன்றைக்கி நாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, ஏகப்பட்ட தகவல்கள் பரவி கிடக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு தொடக்கூடாத ஒரு விஷயம், சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடும்போது அவருக்கு என்னெல்லாம் சிக்கல் வந்திருக்கும், அவருக்கு என்னென்ன சோர்சஸ் கிடைச்சிருக்கு, அவரோட ஆராய்ச்சிக்கு என்னென்ன மூலங்கள் கிடைச்சிருக்கோ அதை முன்வைத்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே அதாவது வெள்ளையர்கள் அடிமையாக இருந்த காலகட்டத்தில் சில தகவல்கள், மறைக்கக்கூடிய தகவல்கள் வெளியே கிடைக்காத அந்த காலகட்டத்தில் சாதியை பற்றி அவரோட தேடல் எப்படி இருக்குன்றத இந்த புத்தகத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்பேத்கரோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்குன்றத அம்பேத்கரோட எழுத்தாகவே, அம்பேத்கரோட சிந்தனையாகவே நம்ம படிக்கும்போது இன்னுமே நமக்கு அம்பேத்கரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போது அம்பேத்கர் சொன்னதாக மற்றவர்கள் சொல்வதற்கும் அம்பேத்கர் அவருடைய வார்த்தையாலே சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அவர் முதல்ல எழுதின அந்த கட்டுரையை நம்ம படிக்கும்போது சாதியை பற்றி அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த புத்தகம் சரண் புக்ஸ் அப்படிங்கிற அந்த பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இது அந்த பதிப்பகம் மட்டும் வெளியிடல, நிறைய பதிப்பகங்கள் இந்த இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரை எடுத்து அவரவர் பல பதிப்பகங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் சாதிகள் அப்படின்னு கேட்டாலே ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நிறைய ஃபேமஸான புத்தக கடையிலையும் கிடைக்கும். இது சென்னை புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின புத்தகம். அதை பற்றிய சின்ன ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். நன்றி.